ஜாக் மா மோட்டிவேஷன் குவைட்ஸ் தமிழ் 25 எல்லோரும் பார்க்க முடியாத வாய்ப்புகள், உண்மையான வாய்ப்புகள். 24வது உங்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பொறுமை. 23வது ஒரு உண்மையான தொழிலதிபர் அல்லது தொழில்முனைவோருக்கு எதிரிகள் இல்லை. அவர் இதை புரிந்து கொண்டவுடன் வானமே எல்லை. 22வது நீங்கள் வேறுபட்ட மனநிலையை கொண்டிருந்தால் உங்களுக்கு வேறு விளைவு கிடைக்கும். 21 வெற்றி என்பது நீங்கள் கைவிடாத தோல்விகளின் தொடர் மட்டுமே. 20வது ஒருபோதும் கைவிடாதீர்கள். இன்று கடினமானது, நாளை மோசமாக இருக்கும், ஆனால் நாளை மறுநாள் சூரிய ஒளியாயிருக்கும். 19 எதிர்காலத்தை முன்னறிவிப்பதற்கான சிறந்த வழி அதை உருவாக்குவதே ஆகும். நீங்கள் திட்டமிடுவதில் மோசமாக இல்லாவிட்டால் சிறந்ததை நம்புங்கள். 18வது மற்றவர்களின் வெற்றியிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்களின் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். 17வது உங்கள் போட்டியாளர்களை மறந்துவிடுங்கள். உங்கள் வாடிக்கையாளர்களின் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள். 18வது நீங்கள் தோல்வியடையப் போகிறீர்கள் என்றால் குறைந்தபட்சம் அற்புதமாக தோல்வியடையுங்கள். 15வது பாதையைப் பற்றி கவலைப்பட வேண்டாம், முன்னோக்கி நடந்து செல்லுங்கள். நீங்கள் பயனுள்ள ஒன்றை அடைவீர்கள் என்று நம்புகிறேன். 14வது சரியானவர்களை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள், சிறந்தவர்களை கண்டுபிடிக்க வேண்டாம். 13வது நீங்கள் உங்கள் போட்டியாளரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் ஒருபோதும் நகலெடுக்க வேண்டாம். நகலெடுத்தால் நீங்கள் இறந்து விடுவீர்கள். 12வது நீங்கள் பரிபூரணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, இடைவிடாமல் சீராக இருக்க வேண்டும், மேலும் கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருக்கலாம். 11வது உங்கள் பெரிய கனவுகளின் படத்தை பற்றிய அழுத்தம் கொள்ளாதீர்கள். இன்றே கவனம் செலுத்துங்கள், உங்களை முற்றிலும் சங்கடப்படுத்தாமல் அதைச் செய்யுங்கள். 10வது காப்பதற்கு மற்றொரு திட்டம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வதே சிறந்த உந்துதல். 9வது நேரம் வரும் என்று காத்திருக்க வாழ்க்கை மிகவும் குறுகியது. எதையாவது செய்து அது எங்கு செல்கிறது என்று பாருங்கள். 8வது நாம் ஒரு நல்ல அணியாக இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தால் நம்மில் ஒருவர் 10 பேரை தோற்கடிக்க முடியும். 7வது நம்மிடம் பணம் இருக்கும்போது நாம் தவறு செய்ய ஆரம்பிக்கிறோம். 6வது நீங்கள் சிறியவராக இருக்கும்போது நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் உங்கள் மூளையை நம்பியிருக்க வேண்டும், உங்கள் வலிமையை அல்ல. 5வது வெற்றியின் ரகசியம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரியும் என்று பாசாங்கு செய்யுங்கள். நம்பிக்கைதான் எல்லாமே. 4வது வெற்றிக்கான முதல் படி படுக்கையில் இருந்து எழுவதுதான். அதன் பிறகு விஷயங்கள் கொஞ்சம் தந்திரமாகின்றன. 3வது நீங்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பதைக் காட்டுவதில் சிறந்தவராக இருக்க வேண்டும். 2வது நீங்கள் கைவிடவில்லை என்றால் உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு உள்ளது. விட்டுக் கொடுப்பது மிகப்பெரிய தோல்வி. 1 நான் இந்த உலகத்திற்கு வந்தது வேலை செய்ய மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையை அனுபவிக்க. நான் என் அலுவலகத்தில் சாக விரும்பவில்லை, கடற்கரையில் வாழ்வதற்கு விரும்புகிறேன். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இது போன்ற வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய பதிவுகளை பார்க்க விரும்பினால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி.